எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 4வது அன்பு. இப்போ நீங்க அன்புனா என்ன? அன்புனா அன்புதான். அப்படின்னா என்னன்னு கேட்டா எப்படி சொல்றது? நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சுப்பாங்களேன், அன்புங்கிறது பல இடத்துல வித்தியாசப்படும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற அன்பு அந்த இடத்துல அது வித்தியாசப்படும். அதே நேரத்தில் கணவனும் மனைவிக்கு இருக்கிற அன்பு அது முற்றிலும் வித்தியாசப்படும். நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அன்பு அதுவும் முற்றிலும் வித்தியாசப்படும். நேசிக்கிற ஒருத்தர் நேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு அது முற்றிலும் வித்தியாசம். இப்ப அன்பு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கிறது கிடையாது. அந்த கணவன் மனைவிக்கு இருக்கிற அன்பு அது வித்தியாசமானது. அந்த அன்புக்கு அந்த வேற எந்த அன்பு அதுக்கு இணையாக முடியாது, இல்லையா? அதே போல கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அன்பு அதுவும் வித்தியாசமானது. அந்த அன்புக்கு நம்ம பக்தின்னு பேர் சொல்றோம். அந்த அன்புக்கு பக்தின்னு பேர் சொல்றோம். கணவன் மனைவிக்கு உள்ள அன்பு தாம்பத்தியம், அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்று சொல்றோம். அதாவது கூட பிறந்தவங்க அவங்க மேல இருக்கிற அன்பு சகோதர சகோதரி அன்பு, கூட பிறந்தவங்க. அந்த அன்பை பாருங்க, அன்புன்றது ஒரே ஒண்ணுதான். ஆனா இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணுது, மாற்றிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மேல நம்ம அன்பு. சில பேர் வீட்டுல இருக்கிறவங்களை விட ஃப்ரெண்ட்ஸ் மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க எல்லா விஷயத்தையும். அதே நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் உடச்சிக்கின்னு வச்சுக்கிட்டீங்களா, இவர் ஃபுல் டீட்டெயில அவங்க காத்துல பார்க்க. அதே குடும்பத்துல சொல்லி பாருங்க, எவ்வளவு உடச்சின்னு போனாலும் பெரிய ஒரு விஷயமும் போவாங்க. அதனால கூடுமான வரை ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட இருக்கிற அன்பை விட உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பெஸ்ட். உங்க குடும்பத்துல இருக்கிற நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கீங்க. யோசிங்க, நேசித்து பாருங்களேன். நம்ம வெளியே இருக்கிற ஆள ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு என் உயிர் தோழி அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்கு 2 பேருக்கும் முட்டிக்கிற வரணும். முட்டிச்சுன்னா உன் அண்டவாளத்துல அவங்க தண்டவாளத்துல ஏற்றின்னு இருப்பாங்க. நீ அவங்க தண்டவாளத்துல நீ தண்டவாளத்துல ஏற்றி இருப்ப. இது தான் உயிர் தோழியா உயிர் தோழனா. அங்க என்ன ஆயிடும், அதே நேரத்துல உங்க விஷயத்தை பூரா குடும்பத்துக்கு தெரியும். உங்க 2 பேருக்கும் உங்க குடும்பத்துல இருக்க உனக்கு சண்டை வந்துச்சு. இவங்க போய் மெனக்கிட்டு போய் வீடு வீடா உட்காந்து, என் பையன் இருக்கிறானே, என் பொண்ணு இருக்கிறாளே, அவன் இப்படிப்பட்டவ சொல்லுவாங்க. சொன்ன அவங்க மேலாந்து படுத்துக்குன்னு அவங்க மேலே காய் தூக்கிற மாதிரி தான். மேல அண்ணாந்து பார்த்து காய் முடிஞ்சா எச்சத்து பண்ணா யார் மேல வரும்? அவங்க மேலதான் வரும். அப்போ நீங்க பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற உறவை விட குடும்பங்கிற உறவு ரொம்ப பாதுகாப்பான உறவு. அல்லேலூயா. ஃப்ரெண்டு வேணும், அதுக்காக நான் ஃப்ரெண்டே வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்டு வேணும் சில டைம் பாஸ்க்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கும் போது இருக்காரு. காலேஜ் படிக்கும் போது இருந்த ஃப்ரெண்டு குடும்பமான பிறகு இருக்காரு. குடும்பமான போது இருந்த ஃப்ரெண்டு நீ முடியும் போது இருக்காரு. ஃப்ரெண்டு மாறும், குடும்பம் மாறாது. அல்லேலூயா. நீ சின்ன பையனா இருக்கும் போது இருந்த ஃப்ரெண்டு மாறி பெரியவனா இருக்கும் வேற ஃப்ரெண்டு வந்தாங்க.
அந்த அடுத்தது குடும்ப வாழ்க்கைக்கு வந்த பிறகு வேற ஃப்ரெண்டு மாறுறாங்க. எல்லாம் மாறி 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 போயிடும். ஆனா மாறாத ஒரு உறவு எதுன்னு சொன்னா குடும்பம் தான். அல்லேலூயா. நீ என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் தாண்டிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உன் கூடவே டிராவல் பண்ற அன்பு, அந்த அன்புக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த வசனத்துக்கு வந்துடலாம். அது போயிட்டு இருந்தா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். வசனத்துக்கு வந்துடலாம். 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கூர்ந்து நம்ம அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார், அதே போல நீங்க அன்பு கூறுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இயேசு நம்ம இந்த ஜாதியை பார்த்தாரா? இல்லையே. நீ வசதியானவங்க அதனால உன்னை தேடி வந்தாரா? நீ ரொம்ப படிச்ச ஆளு அதனால உன்னை தேடி வந்தாரா? இவன் தகுதியான ஆளுப்பா, இவன் ஈக்குவல், எனக்கு ஈக்குவல் இவதான் அப்படின்னு வந்தாரா? இல்லைங்க. எந்த தகுதியும் இல்லாத போது என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அழகா இருப்பாரு. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான், மகனானே மகனானே நான், மகனானே அப்பா பிதாவே என்றழைக்கும் மகிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி வைத்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, நீ எப்படி இருந்தாலும் அவர் உன்னை தேடி வருவார். ஏன்னா உன்னை அவருக்கு முன்னமே எழுதி வச்சிருக்கிறார். உன் பேரை அவர் முன்னமே குறிச்சு வச்சிருக்கிறார். முன்னமே நீ அவருக்கு வேணும்னு அவருக்கு குறிப்பிட்டுட்டார். அதனால நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும், எவ்வளவு தூரம் போனாலும், எங்க போய் ஒளிஞ்சாலும் உன்னை விடவே மாட்டாரு, தேடி வருவார். அல்லேலூயா. அன்பு இருக்கு பாத்தீங்களா? அது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல அன்பு எல்லாத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் எல்லாம். அந்த அன்புக்கு நிகரானது உலகத்துல எதுவுமே. அந்த அன்பை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பு, நிகரில்லாத அன்பை தான் தேவன் உன் பேரில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பக்தர் அழகா பண்ணார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே.
பார்த்து இயேசு உங்களை நேசித்தாரா? உங்க உயர்வு மரியாதை அதை பார்த்து உங்களை நேசித்தாரா? இல்லைங்க. அவர் உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? உங்களை அவர் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. உங்களை அவர் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். என் நாமத்தினால் எத்தனை பேர் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே நீங்க அவருடைய பிள்ளைகளாக ஆட்கப்பட்டபடியா உங்க மேல அவர் அன்பு வச்சிருக்கிறாரு. நீங்களும் மற்றவங்களை பார்க்கும்போது அந்த அன்போட பாருங்க. உங்க கண்ணுல இயேசு இருக்கட்டும். மற்றவங்களை பார்க்கும்போது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னா அந்த பார்வையில இயேசு இல்ல, அந்த வாயில இயேசு இல்ல. ஏன்னா அவங்க எந்த நிலைமையில வராங்களோ கூப்பிட்டு ஒரு வேளை தண்ணி கொடுத்து, ஒரு முதல்ல கிளாஸ்ல தண்ணி கொடுத்து, என்ன விஷயம் ஏது விஷயம் மட்டும் ஒரு 1000 ரூபாய் கேட்கறாங்க. இல்லம்மா அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்ல, ஏதோ சாப்பாடு வேணும்னா சாப்பிட்டு அப்படின்னு சொல்ற அந்த அன்பு இருக்கு. அவங்களோட கேட்ட இல்ல பாவம் இருந்தா கொடுத்துருப்பாங்க, நான் சாப்பாடு போட்டு அடிச்சாங்கன்ற அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே. அல்லேலூயா. நம்ம பாத்தீங்கன்னா சில நேரத்துல தண்ணி கொடுக்க மாட்டோம், வெளியே நிக்க வச்சு வெளியே பேசி வெளியே அடிச்சிடுவோம். என்ன இயேசு கிட்ட இருக்கிறாரு? எந்த இயேசு கிட்ட இருக்கிறாரு? ஒரு சகோதரனையோ சகோதரியோ நீங்க பார்த்து அவங்க மேல உங்களுக்கு அந்த அன்பு வரலன்னா அப்புறம் எந்த இயேசு கிட்ட இருக்கிறாரு? அந்த அன்புள்ள இயேசு கிட்ட இல்லையே. ஒரு பக்தம் பாடினாரு, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தே இயேசுவே, அலைகள் மோதும் வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தே இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே, அமைதி நீரே இயேசுவே. அல்லேலூயா. உங்ககிட்ட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணு இல்லை. அவங்களை விட என்ன கஷ்டத்துல தான் இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, நம்ம சொல்லலை. ஆனா உன்னால சாப்பாடு கொடுக்க முடியாது, உன்னால காசு கொடுக்க முடியாது, உன்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. அன்பு காட்டலாம். நாய்க்கு இருக்கிற அன்பு கொடுவா, நாய் மேல இருக்கிற அன்பு கொடுவா, அந்த மனுஷன் மேல, சகோதரன் சகோதரி மேல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க மேல உங்களுக்கு வரல. நாயை தடவ, நாயை கட்டி பிடிச்சி கொஞ்சற, இங்க நம்ம சபையில இல்ல, பொதுவா சொல்றேன். நாய் மேல இருக்கிற ஒரு அக்கறை, பற்று, பாசம், அன்பு ஏன் உனக்கு மனுஷன் மேல வரல? அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காட்டுங்கள். அல்லேலூயா.